வணக்கம் அனைவருக்கும், வாழ்க வளமுடன். நான் படையல் சிவா, கோவையிலிருந்து. அடுப்பு இல்லாமல் சமைக்கலாம் வாங்க. ஆமாங்க, அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் டேஸ்டியாக வெரைட்டியாக எப்படி சமைக்கலாங்கிற கான்செப்டை 2013 கற்றுக்கிட்டு 2013 இப்போ 2026 கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு மேலே தொடர்ந்து இந்த இயற்கை உணவு கடையை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். எப்படி அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் டேஸ்டியாக வெரைட்டியாக சமைக்கிறது, அது எப்படி நம்மளுடைய உடலில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடலில் இருக்கிற தொந்தரவுகளுக்கு அந்த உணவையே எப்படி மருந்தாக மாற்றி எடுத்துக்கிறது, இந்த கான்செப்டில் படையல் அகாடமி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி அது கடந்த 13 வருஷமாக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. உலகத்திலேயே முதல் உணவகமாக படையல் நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேரில் கோவையில் சிங்கநல்லூரில் 2021 ஜனவரி 1ஆம் தேதி துவங்கி வருடங்கள் கடந்து 6 வருடமாக மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா ரெஸ்டாரண்ட்டுகள் மாதிரி தான், ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நோ கேஸ், நோ சிலிண்டர், அதாவது எந்த ஃபியூலுமே யூஸ் பண்ணுறதில்ல. சில பேர் கேட்பாங்க, இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறீங்களா, சன் ஃப்ரைட் பண்ணுறீங்களான்னு. எதுவுமே இல்லை. இந்த மெத்தட் இது ரா ஃபுட் இல்லை, இது அன்குக்குடு மெத்தட்னு சொல்லுவாங்க. அன்குக்குடுனா சோக்கிங், பைண்டிங் அண்ட் கிரைண்டிங், இதுதான் எங்களுடைய சமையல் ப்ராசஸ். சோக்கிங்னா ஊற வைக்கிறது, பைண்டிங்னா கையில் மிக்ஸ் பண்ணுறது, கிரைண்டிங்னா அரைக்கிறது. இப்போ நம்ம சமையலில் நடக்குது இல்லையா, சமையலில் எண்ணெயிலையோ அல்லது தண்ணியிலையோ அரிசியோ காய்கறியோ வேக வைக்கிறப்ப அறிவியல் என்ன சொல்லுது, அந்த ஹீட்னால, வெப்ப ஆற்றல்னால அந்த உணவுப் பொருளுடைய அணுக்கள் விரிவடையுது. அதனால அந்த காயோ சாதமோ வேகுது. அப்புறம் ஹார்டாக இருக்கிறது சாஃப்ட் ஆகுது, சின்னதாக இருக்கிறது பெருசாகுது. அட் தி சேம் டைம் அதில் இருக்கிற தேவையில்லாத ஆன்டி பாக்டீரியல் சொல்கிறாங்க, உடலுக்கு தேவையில்லாத நுண்ணுயிர்கள் அந்த கொதியில் எண்ணெயிலையோ தண்ணியிலோ கொதிக்கிறப்போ லாஸ் ஆகுது. இதுதான் சமையலில் நடக்குது. அதே ப்ராசஸ் தான் எங்களுடைய சோக்கிங்கில் நடக்குது. ஸோ தேங்காய் பால் ஊற வைக்கணும், தேங்காய் தண்ணியில் ஊற வைக்கணும், எலுமிச்சை சாறில் ஊற வைக்கணும், இந்துப்பு கலந்த தண்ணியில் ஊற வைக்கணும், மஞ்சளில் ஊற வைக்கணும், இந்துப்பு மஞ்சள் கலந்து, இந்த மாதிரி ஒவ்வொரு டிபெண்ட்ஸ் ஆன் வெஜிடபிள், எந்த காய் எந்த உணவு செய்ய போகிறோம், எந்த பாரம்பரிய அரிசியோட அவங்கள எந்த ரெசிபி செய்ய போகிறோன்றதை பொறுத்து இந்த சோக்கிங் மெத்தடு பண்ணுறோம். அட் தி சேம் டைம் அதே மாதிரி ஆயில் இல்லைங்க, ஆயில் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் ஆயிலுக்கு பதிலாக ஆயிலோட சோர்ஸ் இருக்குல்லையே, அந்த எண்ணெய் வித்தையே பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நல்லெண்ணெய் எள்ளிலிருந்து எடுக்கிறோம், எள்ளிலிருந்து எடுக்கிறோம், தேங்காயிலிருந்து எடுக்கிறோம், கடலெண்ணெய் கடலையிலிருந்து. இது 3 தான் எங்களுடைய மெயின் சோர்ஸு. ஸோ இயற்கை உணவை பொறுத்த வரைக்கும் தேங்காய், வாழை, இதுதான் பிரதானமானது. நம்ம ஆரம்பத்திலிருந்து இயற்கை, தமிழகத்தில் இயற்கை மருத்துவர்கள் சொல்லக்கூடிய முதன்மையான உணவு. அதில் தேங்காய் இல்லாட்டி இயற்கை உணவே இல்லை. ஸோ டெய்லி தேங்காய் இருக்குது. ஸோ இந்த வகையில் அப்போ தேங்காயை நேரடியாக கொப்பரை தேங்காயை நேரடியாக உணவுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த எண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் விற்று எடுக்கிறோம். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பைண்டிங்கில் எல்லாமே வேர்க்கடலை வரும். ஸோ வேர்க்கடலையிலேருந்து எண்ணெய் எடுக்கிறோம். அப்போ அந்த வேர்க்கடலையிலேருந்து எண்ணெயோட சோர்ஸ் எடுத்துக்கிறோம். இது இல்லாமல் முந்திரி, பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி எண்ணெய் பதம் அதிகமாக இருக்கிற நட்ஸ் எடுத்துக்கிறோம். விதைகள், வெள்ளரி விதை, பூசணி விதை, இந்த மாதிரி விதைகள் எல்லாமே எண்ணெயினுடைய சோர்ஸ் தான் இல்லையா. அப்போது இந்த மாதிரி இந்த நோ ஆயிலுக்கு பதிலாக ஆயிலோட குட் ஃபேட்டையே இங்கே உணவாக இருக்குது. ஸோ நவீன அறிவியல் சொல்லக்கூடிய, நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய பேலன்ஸ்டு டயட்டு எங்களுடைய உணவு முறையில் இருக்குது. அப்படி இட்லியிலிருந்து பிரியாணி வரைக்கும் ஒரு 2500 வகையான உணவை உருவாக்கியிருக்கோம். உருவாக்குறது மட்டும் இல்லை, அது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். அதோடு சேர்த்து கடந்த 6 வருடமாக ஒரு சிங்கிள் சிலிண்டர் இல்லாமல் 6 வருடமாக வெற்றிகரமாக எங்களுடைய கோவை படையல் உணவகம் செயல்பட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் மதிய உணவில் கொடுக்கக்கூடிய உணவு. ஸோ இந்த உணவு தினசரி நம்மளுடைய படையல் உணவகத்தில் கொடுக்குறோம். 30 நாளைக்கு 30 வகையான வெரைட்டி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க், உள்ளே வந்தோடனே எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறதுக்கு உண்டான வெல்கம் ட்ரிங்க். ஸோ இது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பூ பறியுது. இது பார்த்தீங்கன்னா ரோஜா பூ, செம்பருத்தி, தாமரை, இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பூவில் ஒரு வெல்கம் ட்ரிங்க் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு டெசர்ட். இது வெண்டைக்காய் பெரட்டல் சொல்லுவோம். இது இனிப்பு, ரொம்ப சூப்பராக இருக்கும். வெண்டைக்காவை வறுத்து தான் சாப்பிடுவோம் இல்லையா, ஆனால் முழு வெண்டைக்காவை நம்ம சாப்பிடலாம். இது ஒரு பிராணா ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரவுட்டு, முளைக்கட்டின பயிரில் 30 நாளைக்கு வெரைட்டியாக இருக்கும் பயிர். அதை முளைக்கட்டி அதில் நட்ஸு, தென் ஜாகரி, நாட்டு சக்கரை, தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக டேஸ்டியான ஒரு ஃபுட்டு. இது தயிர் பச்சடி, ஆனால் தயிர் இல்லை, தேங்காய் பாலை தயிராக மாற்றி அதில் வெள்ளரிக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு தயிர் பச்சடி. அடுத்தது பார்த்திங்கன்னா பொரியல், பொரிக்காத எண்ணெயில் பொரிக்காத பொரியல், வாழைக்காய் பொரியல், வதக்காத சட்னி, கருவேப்பிலையில் துவையல் சொல்லுடைய அந்த மாதிரி சட்னி, சமைக்காத சட்னி. இது எங்களுடைய ஃபேவரேட் டிஷ்ஷு. பொரிக்காத, எண்ணெய் இல்லாமல், நெருப்பு இல்லாமல் சுட்ட வடை.
வாயில் வடை சுட சொல்லுவாங்களே, நாங்கள் கையிலேயே வடை சுட்டுருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வாழைப்பூ வடை. ஊறுகாய், உடலுக்கு ஊறு விளைவிக்கும் ஊறுகாய், அதிகமான காரம், அதிக புளிப்பு, அதிக எண்ணெய், அதிக நாள் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு ஊறுகாய். இது இல்லாமல் இது சாதம், பொங்க வைக்காத சாதம், வேக வைக்காத சாதம். ஸோ 30 நாளைக்கும் 30 வகையான பாரம்பரிய அரிசியோட அதில் சாதமாக மாற்றிருக்கோம். இன்றைக்கி தங்க சம்பாங்கிற ஒரு பாரம்பரிய அரிசியோட அவளோட சாதம். இதுக்கு சாம்பார், பருப்பு இல்லாத சாம்பார், பூசணிக்காய் சாம்பார், புளி மிளகாய் இல்லாத ரசம், கொதிக்க வைக்காத ரசம், வெத்தலை ரசம், பால் இல்லாத மோர், சொரக்காய் மோர், இதுவும் பால் இல்லாத பாயசம், பாதாம் பிசினை ஓவர் நைட் சோப் பண்ணி அதில் பாயசம் பண்ணியிருக்கோம். கடைசியாக பீடா. இது ஈஸியாக செரிமானம் ஆயிரும். இருந்தாலும் இது பாக்கு சுண்ணாம்பு இல்லாத இயற்கை பீடா, நாங்களே குளுக்கன் செஞ்சு அதில் பீடா. ஸோ இப்படி நீங்கள் நார்மலாக நேச்சுரல் ஃபுட்டுனா சேலடு மாதிரி இருக்கும், ஜூஸஸ் மாதிரி இருக்கும், டேஸ்ட் இருக்காது, வெரைட்டி இருக்காது, பச்சையாக இருக்கும், சின்ன குழந்தைங்க சாப்பிட முடியாது, பெரியவங்க சாப்பிட முடியாது, எல்லா காலத்துக்கு பொருந்தாது அப்படின்ட்டுலாம் இருக்கு இல்லையா. அப்படியெல்லாம் இந்த 13 வருஷத்தில் மாற்றிருக்கோம். குறிப்பாக இந்த 6 வருட படையல் உணவகத்துடைய பயணத்தில் இந்த மாதிரி வடை பாயசத்தோடு இருந்து தினமும் சாப்பிட்றாங்க மக்கள். ஃபேமிலியோட குடும்பத்தோடு வந்து சாப்பிட்றாங்க. ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த வடையில் ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா மீண்டும் திருப்பி கேட்பாங்க. ஸோ அப்படி இது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன். இது ஒரு தனி மனிதனுடைய ஒரு கண்டுபிடிப்புங்கிறத விட இது ஒரு வாழ்வியல் முறையாகவே உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களுடைய படையல் அகாடமி சார்பாக இது அத்தனையும் பயிற்சியாக கொடுக்குறோம். நாங்கள் இங்கே வந்தால் சாப்பிட்லாம், ஆனால் என்னுடைய நோக்கம் நம்மால் வரைய சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு இயற்கை உணவுகள் வேண்டும்னாரு. ஸோ அதை கொண்டு வர முறையாக முதல்ல இந்த உணவகத்தை துவங்கி இப்போ 6 வருடமாக போயிட்டுருக்கு. இது ஒவ்வொருத்தருடைய தனி மனிதனும் இதை கற்றுக்கணுங்கிறதுக்காக 13 வருடமாக இதை பயிற்சியாக கொடுத்துட்ருக்கோம். உலகம் முழுவதும் 41 நாடுகளில் இந்த பயிற்சி முறையை ஆன்லைன் மூலிமா, காணொலி மூலிமா கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட 600 குடும்பங்கள் இந்த உணவு முறைக்கு மாறியிருக்காங்க. சில இடங்களில் உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. இந்தியன் ஆயில் நிறுவனம் தரப்பிலிருந்தும் கூட வணிக ரீதியான சிலிண்டர்கள் பயன்பாடானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் வாடிக்கையாளர்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே தான் தற்பொழுது பெங்களூரிலே இந்த அறிவிப்பினால் பல்வேறு உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. இப்போ 2 நாளாக நம்ம தமிழகத்தில், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் பெரிய ஒரு பிரச்சனையை பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா போரில், வளைகுடா போரில் அதிகப்படியாக பாதிக்கப்படுறது இந்த எரிவாயு இல்லையா, சிலிண்டர், எரிபொருள் எல்லாம் பற்றாக்குறை வந்துருச்சு. இப்போ பெங்களூரில் நேற்று உணவகங்கள் பூரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி வருவதுட்டு இருக்காங்க. ஸோ பிஎம் சார் வரைக்கும் இதோடைய நாலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய அளவில் ஒரு பதட்டம் உருவாகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த உணவகத்துக்கு வந்த அந்த நிலை ஒவ்வொரு வீட்டுக்கும் வரலாம். இனி காலம் கடந்து போக போர் மாதிரி வேறு எந்த சூழல்கள் வேணால் வரும். ஏன்னா இயற்கை வளங்களை நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம், குறைஞ்சிட்டு இருக்கு. கிளைமேட் சேஞ்சஸ், பூமி சூடாகுது, குளோபல் வார்மிஷன், அது ஒரு பக்கம் போர், இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதனால் உணவு பற்றாக்குறை, உணவு பாதுகாப்பு, இந்த விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய சூழலுக்கு எல்லா நாடுகளும், அந்த நாட்டு தலைவர்களும், ஈவன் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு தனி மனிதன் நம்மளுடைய பொறுப்பு என்ன, இந்த மாதிரி இயற்கை உணவு சாப்பிடலாம். 3 நேரம் சாப்பிடணுமா அவசியம் இல்லை, 1 நேரம் சாப்பிட்டாவே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலிண்டர் வாங்கினா, ஒரு டொமஸ்டிக் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம்னா 1 மாதம் அது 1.5 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி உணவு முறைக்கு மாறுறப்ப, இன்கேஸ் நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்கன்னா காலையில் இட்லி, தோசை, இட்லி, பொங்கல், உப்புமா இருக்குது. மத்தியானம் இந்த மாதிரி ஃபுல் மீல்ஸ் இருக்குது, நைட்டு டின்னர் இருக்குது. எதை வேணால் நீங்கள் சாப்பிடலாம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 100 ml குறையுது, ஒரு 1/2 லிட்டர் குறையுதுன்னா நினச்சி பாருங்கள். இது தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்ற வர்றப்ப, இந்த குடும்பம் ஒரு குடும்பம் அடுத்தடுத்து மாறி சமுதாயமாக மாறுறப்ப, ஒரு படத்தில் அந்நியன் படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, 5 பைசா திருடினா தப்பு, 5 பைசா 5 கோடி பேர் திருடினா பெரிய தப்புங்க. அந்த மாதிரி அதை அப்படியே பாசிட்டிவாக எடுத்துக்குவோமே. இந்த மாதிரி படையல் கடந்த 6 வருடமாக 48 நாள் மண்டலா டயட் அப்படிங்கிற பயிற்சி மூலிமா கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் மேலே 21 மாதத்துக்கு மேலே இந்த இயற்கை உணவு இந்த இயற்கை உணவு மட்டும் சாப்பிட்றாங்க, ஃபியூல் யூஸ் பண்ணுறதில்லை. நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி 500 குடும்பங்கள் இதுவரைக்கும் கேஸை பயன்படுத்தாமல் 1 மாதம் வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் பர்சனல் வெல்பீயிங், என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக இந்த உணவு சாப்பிட்டா டயபெட்டிக் சரியாகுது, தைராய்டு சரியாகுது, உடல் எடை குறையுது, பெண்களுடைய கருப்பப்பை பிரச்சனைகள்லாம் சரியாகுது. இப்படி நிறைய தொந்தரவு, ஈவன் கேன்சர் பேஷண்ட்டை கூட டாக்டர்ஸ் இந்த உணவை சஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தருடைய தனி மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது. உடல் நல்லாச்சுன்னா மனம் நல்லா இருக்கும், நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும்.
இது இண்டிவிஜுவல். அப்போ அப்படி வர்றப்ப பொருளாதாரம், அப்போ மருத்துவத்துக்கு உண்டான பொருளாதார செலவு குறையும். மருத்துவத்திற்காக எடுத்துக்கக்கூடிய அந்த காப்பீடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இதற்காக நம்ம பயப்பட வேண்டியதில்லை இல்லையா. ஒரு வயசுக்கு ஆகிறதுக்கு அப்புறம் இதுக்காக பணம் சேர்த்து வைக்கணும், எப்போ வேணா எது வேணா ஆயிரும் அப்படிங்கிற மனநிலை சூழலே வந்திருக்கு ஆஃப்டர் கொரோனா. இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை தாண்டி நம்ம சமைக்க முடியாத ஒரு சூழல், எல்லாமே சிலிண்டர் அடுப்பு இல்லாமல் சமைக்க முடியாத ஒரு சூழல் வந்துச்சு. அதுலேயும் நிறைய விஷயங்களை உள்ள புதுமையான விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த சூழலை சமாளிக்கிறதுக்கும் சரி, இனி எதிர்வர போகிற காலத்தில், இனி வரும் காலங்களில் வரக்கூடிய எந்த விதமான அபாயகரமான சூழல் வந்தாலும், உலகத்தில் எந்த நாட்டில் எப்படி இருந்தாலும் நம்மளால் கிடைக்கிற பொருளை வச்சு எந்த ஃபியூல் இல்லாமல் டேஸ்டியாக வெரைட்டியாக சமைச்ச உணவு மாதிரியே திருப்தியாக நம்ம ரொம்ப சீக்கிரமாக, இப்போ இந்த வடை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் வடை செஞ்சுட்டோம். ஒரு இட்லி செய்யணுமா 1.5 நாள் ஆகும். ஆனால் நம்ம இயற்கை முறையில் இட்லியில் 15 நிமிஷத்தில் இட்லி சமைச்சு சாப்பிடலாம். அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா வடை மாதிரியே இருக்கும், சாம்பார் மாதிரியே இருக்கும், பொரியல் மாதிரியே இருக்கும். ஆனால் எதுவுமே சமைக்கலை, எந்த எரிபொருளும் யூஸ் பண்ணல, கையிலே சமைச்சது. ஸோ இப்படி ஒரு விஷயத்த பெரியவங்களுடைய நம்மளுடைய இயற்கை வாழ்வியலாளர்களுடைய ஆசையால், அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸில், எல்லா இயற்கை மதர் நேச்சர்னு சொல்கிறாங்க, இயற்கையினுடைய ஆசையால் இந்த 13 வருடமாக தொடர்ந்து இந்த படையல் பயணம் செஞ்சுட்ருக்கு. இப்போ இருக்கிற இக்கட்டான சூழலில் கண்டிப்பாக இந்த உணவு முறை எல்லாருக்குமே தேவை. ஸோ படையல் இந்த உணவு முறையை மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக படையல் அகாடமி வழியெல்லாம் தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் நடந்துட்டுருக்கு. கோயம்புத்தூர் வந்தால் வாங்க, சாப்பிடுங்க. யூடியூப் சேனலில் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம், அதை பாருங்கள், நீங்களே செஞ்சு பார்க்கலாம். இல்லை இதை பற்றி முழுமையாக தெரியணும், என்னுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது இன்கார்பரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படையல் அகாடமியை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு முழுமையாக கிட்டத்தட்ட 2500 வகையான உணவு இருக்குது, முழுமையான ஒரு பயிற்சி திட்டமாக பாடத்திட்டமாக உருவாக்கியிருக்கோம். அதை உங்களுக்கு எப்பவும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.